வண்ணத்திரை நிகழ்ச்சியில் ஒரு கனவு போல ராமகிருஷ்ணன், சௌந்தரராஜன், அமலா ரோஸ், கவி பெரிய தம்பி, சார்லி மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அழகப்பன் ஒளிப்பதிவில் ES ராம் இசையில VC விஜயசங்கரின் இயக்கத்துல இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சி செல்வகுமார். இந்த படத்தோடைய கதை ஹீரோக்கள் ராமகிருஷ்ணன், சௌந்தரராஜன் இருவருமே ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழும் நண்பர்கள். சௌந்தரராஜன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நட்பின் காரணமா அது முடியாமல் போகுது. ராமகிருஷ்ணன் சார்லியிடம் லாரி ஓட்டுபவர். அதிகம் படிக்காத ராமகிருஷ்ணனுக்கு ஹீரோயின் அமலா ரோஸை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அமலா ரோஸ் ராமகிருஷ்ணன் மேல அன்பாக இருந்தாலும் அடிக்கடி சௌந்தரராஜனை ஒப்பிட்டு அவனை போல இருக்கணும்னு ராமகிருஷ்ணனுக்கு சொல்றாங்க. இது சௌந்தரராஜன் மனசுக்குள்ள இனம் புரியாத மாற்றங்களை ஏற்படுத்துது. ஆனா இதை ராமகிருஷ்ணன் பெருசா எடுத்துக்கல. ஒரு மழை நாள் இரவில் மனைவி அமலா ரோஸுக்கு பாதுகாப்பாக சௌந்தரராஜனை வீட்டில் விட்டுட்டு ராமகிருஷ்ணன் வெளியே போறாரு. மழையின் தாக்கத்துல அமலா ரோஸ், சௌந்தரராஜன் இருவரும் சில நொடிகள் சலனப்படுறாங்க. அதனால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. இதன் பிறகு சௌந்தரராஜன் அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத ராமகிருஷ்ணனுக்கு இந்த சூழல் புரிகிறதா? சௌந்தரராஜனின் நிலை என்ன? இதுதான் இந்த படத்தோடைய மீதி கதை. ஹீரோக்கள் ராமகிருஷ்ணன், சௌந்தரராஜன். ராமகிருஷ்ணன் எந்த சம்பவத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு அணுகக்கூடியவர். மனைவி அமலா ரோஸின் மேல் அன்பு செலுத்தும் காட்சிகள் நிஜ கணவன் மனைவிக்கு உண்டான உணர்வை தருது. அமலா ரோஸ் முழு கதையும் இவங்களுடைய கதாபாத்திரத்தை சுத்தியே சுழலுது. ரெண்டு ஹீரோக்களையும் பேலன்ஸ் செய்து பல காட்சிகளை, உணர்வுகளை சுமந்து நடிச்சிருக்காங்க. அமலா ரோஸ் பல படங்களில் நடிச்சு தேர்ச்சி பெற்ற நடிகை போல் முதல் படத்திலேயே நடிச்சு ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. சௌந்தரராஜன் எல்லாவற்றையும் இமோஷனலா அணுகி கனமான நடிப்பை தந்திருக்காரு. நல்ல முதலாளியாக சார்லி நிறைவை தர்றாரு. காம்பாக்டான கதைக்கு பொருத்தமான காட்சி அமைப்பை தந்திருக்காரு அழகப்பன். ES ராமின் இசை காட்சிகளின் சூழலுக்கு பொருந்தி இருக்கு. இயக்குனர் VC விஜயசங்கர். நட்பு, அதற்குண்டான பிணைப்பு, கணவன் மனைவி இடையேயான புரிதல், இது ரெண்டையுமே காட்சிக்கு காட்சி வச்சு சஸ்பென்ஸை கூட்டியிருக்காரு. நாவலுக்கு உண்டான உணர்வை தரும் ஒரு கனவு போல நிஜம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.